கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று உடற்கூறாய்வு நடைபெற்று வந்த நிலையில் உடற்கூறாய்வு முடிந்திருக்கிறது. சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இருவர் கைது செய்யப்படும் போது கால் முறிந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிறுமியின் உடற்கூறாய்வு நடைபெற்றது. இதனையடுத்து உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் உறவினர்களிடம் சிறுமியின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கி இருக்கிற இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இது தொடர்பாக குடும்பத்தார் மற்றும் இளைஞர்கள் விடிய விடிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். குற்றவாளியை விரைந்து கைது செய்து இது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். தற்போது குடும்பத்தாரிடம் சிறுமியின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சாக்லேட் வாங்கி கொடுத்து சிறுமியை அழைத்துச் சென்றதாக சிறுமியின் தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்திருந்தார். இந்த வழக்கில் சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரர் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்தான் அந்த சிறுமியை அழைத்துச் சென்றதாக கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிறுமியின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவரின் புகைப்படத்தை பார்க்கிறோம். இந்த வழக்கில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாக களத்தில் விசாரணையை துவக்கி இருக்கிறார். ஏடிஜிபி டிஜிபி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இஎஸ்ஐ மருத்துவமனையில் கோவையில் சிறுமியின் உடற்கூறாய்வு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது உடற்கூறாய்வு நிறைவடைந்து சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டுப்படலாம். சுதீஷ், தற்போது உடற்கூறாய்வு அறிக்கை எப்போது வரும்? சிறுமியின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, உறவினர்கள் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், கடந்த 2 மணி நேரமாக சிறுமியினுடைய உடல் கோவை சிங்காநல்லூர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் அதனுடைய நடவடிக்கைகள் தற்போது முடிக்கப்பட்டு சிறுமியின் உடல் அவரது பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலை முதலே சிறுமியின் உடல் இங்கு கொண்டு வரப்பட்டது முதலே சிறுமியின் இந்த இறப்பிற்கு உடனடியாக உரிய நீதி வேண்டும் என்று அவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று தொடர்ச்சியாக காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். காவல்துறை மற்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய அவர் பெற்றோர்களுடன் உறவினர்களிடம் அவர்களை பேசி சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது அதற்குரிய பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்குரிய உரிய தண்டனை வழங்கப்படும் என்று அவர்கள் உறுதி அளித்ததன் அடிப்படையில் சிறுமியின் உடல் தற்போது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கோவையிலிருந்து அவர்களது சொந்த ஊரான சேலம் மேட்டூர் பகுதிக்கு சிறுமியினுடைய உடல் தற்போது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக உடற்கூறாய்வுடைய முழுமையான முடிவுகள் இதற்கு பிறகுதான் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது செய்தியாளர்களை சந்தித்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், சிறுமியினுடைய உடல்களில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மேற்படி தகவல்கள் எதிர்மறையான கொலை செய்யப்பட்ட போது எது மாதிரியான விளைவுகள் நடைபெற்றது என்பது குறித்து இதற்கு பிறகாக ஆய்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேப் டெஸ்ட் முடிந்த பிறகு மேலும் கூடுதல் தகவல் கிடைக்கப்பெறும். அதன் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதற்குரிய தண்டனைகள் முழுமையாக பெற்றுத்தரும் வரை நாங்கள் நடவடிக்கைகளை தொடர்வோம் என்று அவர் செய்தியாளர்களிடம் தற்போது தெரிவித்திருக்கிறார். உறவினர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். சிறுமியின் உடல் இறப்பிற்கு உரிய நீதி வேண்டும் என்று அவர்களும் கண்ணீர் மல்க பல்வேறு காவல்துறை மற்றும் அரசியல் பிரமுகர்களுடன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது.
சுதீஷ், இது தொடர்பா டிஜிபி நேரடியாக விசாரணை களத்துல இறங்கி இருக்கிறாரு. அவர் என்ன மாதிரியான விசாரணைகளை முன்னெடுக்கிறாரு, என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? விக்னேஷ், நேற்று முன்தினம்தான் சிறுமி காணாமல் போனதாக அரை மணி நேரத்திலேயே பெற்றோர்களுக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. கடைக்கு செல்வதாக சென்ற சிறுமி அரை மணி நேரம் காணாமல் போனதால் உடனடியாக பெற்றோர்கள் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். சிறுமியை கொலை செய்தவர்களும் பெற்றோர்கள் உடனேயே சேர்ந்து சிறுமியை தேடிக்கொண்டிருந்த நிலையில்தான் சிறுமி காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக 24 மணி நேரத்தில் தனிப்படை அமைக்கப்பட்டு சிறுமியின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக காவல்துறை உயர் அதிகாரிகள், கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல காவல்துறை உள்ளிட்ட அனைவருமே சம்பவ இடத்திற்கு வந்து முழுமையான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் கோவை மண்டலம் மட்டுமில்லாமல் சென்னையிலிருந்து ஏடிஜிபி மற்றும் டிஜிபி ஆகியோர் இருவருமே சம்பவம் நடந்த கோவை பள்ளப்பாளையம் பகுதிக்கு நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் பல்வேறு கோணங்களில் அந்த விசாரணையை அவர் தற்போது ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். சூலூர் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக டிஜிபி அவர் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தற்போது பேசி வருகிறார். இந்த சம்பவம் குறித்து அவர் கேட்டறிந்து வருகிறார். பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது முடிச்சுவிடப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்திலேயே 2 பேரும் கொலை செய்த கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது தற்போது வரைக்கும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தான் தற்போது சிறுமியினுடைய உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமியின் உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு பெற்றோர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சொந்த ஊருக்கு உடல் எடுத்துச் செல்லப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.